லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா நீ அப்படிலாம் பண்ண? இங்க பாருங்க, மறுபடியும் அத பத்தியே பேசாதீங்க. இப்ப நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? நீங்க புத்தி இல்லாம யார் யார் சொல்றதையெல்லாம் நம்பி ஏன் கிட்ட வந்து ஏன் பண்ண எதுக்கு பண்ணலாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. கிளம்புங்க ப்ளீஸ். ஏய், நான் அதெல்லாம் சொல்லல. எதுக்கு நான் உடம்பு சரியில்லாம இருந்தப்போ வேண்டுதல் அது இதுன்னு இந்த எண்ணெய் சட்டிக்குள்ளலாம் கை விட்ட? ஏய், எதுக்கு அவ்வளோலாம் கஷ்டப்படணும்? இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி திக்குன்னு இருக்கு. எந்த முட்டாளாவது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா? ஆமா, நான் முட்டாள் தாங்க. எனிவேஸ், நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சல, அதுக்கு தேங்க்ஸ். என்ன இப்ப எதுக்கு மறைக்கிற? ஓ, நீ என்ன நினைச்ச? அந்த வீடியோ எல்லாம் பார்த்த உடனே அப்படியே காதெல்லாம் பொங்கி மறுபடியும் உன்னை ஏத்து பண்ண நினைச்சியா? நான் பண்ண எல்லாத்துக்கும் நீங்க தேங்க்ஸ் சொல்ல தானே வந்தீங்க. சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்க. ஹேய் அம்மா, நீ என்னமோ உன் வீடு மாதிரி என்னைய வெளில போன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் அந்த மாதிரிலாம் பண்ண சொல்லு. அது நான் உங்களை ஏமாத்த தானே கல்யாணம் பண்ணேன். கொஞ்ச நாள் ஏமாத்திட்டு இருக்கும் போதே நீங்க போய் சேர்ந்துட்டா அப்புறம் நான் என்ன செய்யறது? அதான் உழைக்க வச்சா காலத்துக்கும் ஏமாத்தலாம்னு நினைச்சேன். போதுமா? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? நான் உங்களை ரொம்ப காதலிச்சேன், நீங்க சாகறத எப்படி என்னால பார்க்க முடியும், அதான் என் உயிரை பணைய வச்சேன்னு காதல் வசனம் பேசணுமா? உங்களுக்கு அதெல்லாம் வேணும்னா வெரி சாரி சார், நீங்க வந்த அட்ரஸ் தப்பு. உங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போங்க, பேசுவான். காதை மூடிட்டு தான் கேட்கணும். பாரு, நீ தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்க. ஏதோ போனா போகுதுன்னு தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தா ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்க. நான் கேட்டேன் தேங்க்ஸ் இல்ல, நான் என்ன சொல்லணும்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க கேரக்டர்ல கொஞ்சமாவது கன்சிஸ்டன்சி இருக்கா? ஒருத்தரை நம்புற மாதிரி இருந்தா முழுசா நம்பணும், இல்லனா பேசாமலே போணும். அதை விட்டுட்டு ஏன் மேலதான் தப்பு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க? தெரியுதுல, ஒருத்தன் ஒரு விஷயத்துல சந்தேகப்படுறானா அப்ப நீ என்ன செய்யணும்? அந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அதை விட்டுட்டு சும்மா பண்ண மாட்டேன்னு அடம் பிடிச்சனா அதுல என்னதான் இருக்கு? நான் எப்படிப்பட்டவன்னு யாருக்கும் ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு அர்த்தம். ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்கு அவசியம் இல்லாதவ அப்ப எதுக்கு என் ரூமுக்குள்ள வந்து தோண்டி துருவி நான் எதை வச்சு சந்தேகப்படுறேன்னு கண்டுபிடிக்கணும்? அவன் யாரோ தானே, என்னமோ நினைச்சிட்டு போறான்னு அப்படியே விட வேண்டியதானே? எனக்கு தெரியும். நான் சொல்றேன்ல, இந்த உடம்பு முழுசா திமிரு. இவன் சொல்லி நம்ம என்ன செய்யறதுன்னு நினைக்கிறல்ல, அப்படியே சும்மா ஐயோ என்ன சந்தேகப்பட்டா, ஆமா என்ன சந்தேகப்பட்டான்னு சும்மா குதிச்சாலாம் பத்தாது. அந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஹலோ, நான் என்ன செய்யணும் எது செய்யணும்னு எனக்கு தெரியும். அத நீங்க ஒண்ணு எனக்கு சொல்ல தேவையில்லை. கொஞ்சமாவது சுய புத்தியும் பொறுமையும் இருந்தா நம்மள சுத்தி என்ன நடக்குது, எதிர்க்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியும். கண்ணையும் காதையும் சேர்த்து மூடிக்கிட்டா நான் என்ன செய்யறது? சரி, நீ சொல்ல. இப்பவே தோ என் கண்ணையும் காதையும் நல்லா திறந்து வச்சுட்டு கேக்குறேன். இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுல அப்படி உனக்கு என்னதான் பிரச்சனை? ஆமா, அதுக்கு நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு அப்படி என்னதான் காரணம்? ஏனா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுனால மட்டும் இந்த பிரச்சனை முடிஞ்சிடாது. அதுதான் காரணம். வாங்க வாங்க. சர்வசித்தி
யோசனை இருக்கிற மாதிரி இருக்கீங்க? அம்பாள் சன்னதியில அம்பாளை பத்தி மட்டும்தான் சிந்தனை இருக்கணும். வேற எங்கேயும் புத்தி அலைப்பாய கூடாது. அப்படிலாம் இல்ல சாமி. சுத்தி பிரச்சனை இருக்கிறப்போ தன்னை போல மனசு அதை நோக்கி போயிடுது. பிரச்சனை யாருக்குதாமா இல்ல, அதெல்லாம் அந்த அம்பாள் சரி பண்ணிடுவா. அவ மேல பாரத்தை போட்டுட்டு நிம்மதியா போங்க. என்னம்மா நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? உனக்கு தெரியாதாம்மா? எல்லாம் வினய நினைச்சுதான். அவன் ஏன் இப்படி ஆயிட்டான்னு எனக்கு புரியவே இல்லம்மா. நீ பரிகாரம் பண்ண வீடியோ பார்த்துட்டு அவன் துடிச்சு போயிட்டான். என்கிட்ட வந்து ஏன் அவளை அதெல்லாம் பண்ண விட்டீங்கன்னு கத்துனான். மனசுக்குள்ள அன்பெல்லாம் மாறாம தானே இருக்கு. ஆனா என்ன செய்ய? என்கிட்டயும் வந்து பேசினாருமா. என்ன உன்கிட்ட பேசினானா? என்ன என்ன சொன்னா? எனக்காக இவ்ளோலாம் பண்ணிருக்க, தேங்க்ஸ்னு சொன்னாரு. அப்புறம் அதுவும் வழக்கம் போல சண்டையில தான் முடிஞ்சது. பின்ன என்னம்மா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னமோ ஏன் மேலதான் எல்லாம் தப்பும் இருக்கிற மாதிரி பேசினா நான் என்ன செய்யறது? வாசுகி, என்ன அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? ஏன் வாசுகி, அவதான் தப்பு பண்ணவ. போலீஸ பார்த்து பயப்படுறா. உனக்கு என்ன வந்தது? ஏதோ ஒரு கேடு கெட்டவ உனக்கு மருமகளா வந்துட்டாளேன்னு ஒரு ஆதங்கத்துல அன்னைக்கு அப்படி சொன்னேன். பரவாயில்ல, எனக்கு இவளே போதும் நீ நினைச்சீனா அதுக்கு நான் என்ன செய்யறது சொல்லு? வாசுகி, எனக்கு புரியவே இல்ல. நீ எப்பயில இருந்து இப்படி ஆன? என்னமோ போலீஸே அலர்ஜி, ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாம் தப்பானவங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்லுவியே. இப்ப உன் குடும்பம்னு வந்ததும் அதெல்லாம் மறந்து போச்சா உனக்கு? ஏன் வாசுகி, நான் இத்தனை வருஷமா உனக்கு ஃப்ரெண்டு, நான் போய் சொல்லுவனா? அதுவும் இந்த மாதிரி விஷயத்துல உன் மருமகளை பத்தி தப்பா பேசணும்னு எனக்கு என்ன ஆசையா சொல்லு? நீ பொய் சொல்றேன்னு நான் நினைக்கல, தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஒரு போலீஸ்காரி எனக்கே நீ சொல்லித் தரியா? நான் இப்பவும் சொல்றேன் வாசுகி, இவ தப்பானவ. நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். போதும், சும்மா நிறுத்த அகல்யா. விட்டா பேசிக்கிட்டே போற. நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என் மருமகளை நான் நம்புறேன். இவ எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டா. இவளால யாருக்கும் எந்த தப்பும் செய்ய முடியாது. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இதே உன் வீட்ல உன் பையனையோ பொண்ணையோ பத்தி இப்படி யாராவது ஏதாவது சொன்னா நீ நம்பிடுவியா? அப்படியே நம்பினாலும் கூட வீட்டை விட்டு அனுப்பிடுவியா? இல்ல கேஸ் ஃபைல் பண்ணி உள்ள தூக்கி போட்டுடுவியா? வாசுகி, நீ புரியாம பேசாத. இவ நேத்து வந்தவ. இவ யாரு என்னன்னே நமக்கு தெரியாது. இவளும் நம்ம பசங்களும் ஒன்னா? எனக்கு ஒண்ணுதான். எனக்கு வினையும் ஒண்ணுதான், மித்ராவும் ஒண்ணுதான். நீ தயவு செஞ்சு இனிமே இத பத்தி என்கிட்ட பேசாத. மித்ரா, வா போலாம். வேண்டாம் வாசுகி, ஓவர் நம்பிக்கை நல்லதில்ல. ஒரு நாள் மொத்தமா எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு இவ ஓட போறான். அகல்யா, நான் கடைசியா சொல்றேன், இது ஏன் குடும்ப பிரச்சனை. இதுல நீ தலையிடாத, தள்ளி நில்லு. இப்படியே நீ சொல்லிக்கிட்டு இரு. நாளைக்கு இவ உன் புருஷனை கூட வளைச்சு போட போறா. அகல்யா, பொம்பளையா நீங்களா? இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு வாய் கூசல?
பெருசா சொல்லிக்கிறீங்களே நான் போலீஸ் போலீஸ்னு. எது சரி எது தப்பு, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பகுத்தறிய தெரியாம நீங்கெல்லாம் போலீஸா இருந்து இன்னும் எத்தனை பேர் குடும்பத்தை கெடுக்க போறீங்களோ. எத்தனை கெட்டவன் தப்பிச்சாலும் ஒரு நல்லவன் பாதிக்கப்படக்கூடாது. இதத்தான் சட்டமும் சொல்லுது, தர்மமும் சொல்லுது. ஆனா இப்படி கொஞ்சம் கூட எதை பத்தியும் யோசிக்காம கண்ணையும் காதையும் மூடிக்கிட்டு ஒரு பொண்ணு மேல அபாண்டமா பழி போடுறீங்களே, நல்லா இருப்பீங்களா நீங்க? இனி ஒரு வார்த்தை என்ன பத்தி தப்பா பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வாங்கம்மா போலாம். ஏய் வினய், எப்படா வந்த? இப்பதான் வந்தேன் தீபிகா. ஓகே. என்ன சார் இப்பெல்லாம் ஆளை பார்க்கவே முடியறது இல்ல? என்னடா என்னாச்சு? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன வேற என்ன? இது பாரு, இத பார்த்துதான் சார் ஃபீல் ஆயிருக்கீங்களா? என்ன தீபிகா இது என்ன சாதாரண விஷயமா? எனக்கு இதெல்லாம் பார்த்த உடனே என்ன செய்யறதுனே ஒண்ணுமே புரியல. முட்டாள்தனமா இல்ல? அம்மா யாராவது இப்படிலாம் பண்ணுவாங்களா? இவள புரிஞ்சிக்கவே முடியல தீபிகா. ஹே வினய், ஸ்டூபிட் மாதிரி பிஹேவ் பண்ணாத. அவ ஏதோ மேஜிக் பண்ணாலா இவர் அப்படியே உருகி போயிட்டாராம். இதெல்லாம் சுத்தி ஏமாத்து வேலை வினய், நம்பிடாத. ஆமா, இதெல்லாம் எதுக்கு மக்கள் பண்றாங்கன்னு சொல்லு. உன்ன மாதிரி ஆட்களை ஏமாத்ததான். இங்க பாரு தீபிகா, உனக்கு மித்ராவை பிடிக்கலங்கிறதுக்காக இப்படிலாம் பேசாத. இதெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன ஏமாத்து வேலை மாதிரியா தெரியுது? கண்ணை மூடி கொதிக்கிற எண்ணெய் சட்டிக்குள்ள கை விட்டுட்டு இருக்கா. ஹே கம் ஆன் வினய், இத ரெக்கார்ட் பண்ணது தானே நீ பாக்குற? ஸ்பாட்ல நின்னு பாக்கலையே. இதுக்கெல்லாம் இப்போ நிறைய கிரீம்ஸ் இருக்குடா. கையில கிரீம் தடவிக்கிட்டு என்ன சட்டியில என்ன நெருப்புக்குள்ள விட்டா கூட எதுவுமே ஆகாது. நீ நம்பலனா சொல்லு, நான் வேணா உனக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன். சரி நீ ஒன்னு சொல்லு. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தானே. உன் குடும்பம் தான் 1000 தடவை சொல்லிடுச்சே மித்ரா உனக்காக அது செஞ்சிருக்கா இது செஞ்சிருக்கான்னு. அப்படி இருக்கும்போது இப்ப இத பார்த்து ஏன் நீ ஓவரா ரியாக்ட் பண்ற? இல்ல இல்ல தீபிகா, அது அவங்க சொன்னப்பலாம் இது எனக்கு இவ்வளவு பெரிய விஷயமா தெரியல. இப்ப இத கண்ணால பாக்குறப்பதான் எனக்கு தெரியுது தீபிகா. ஆனா இப்பவும் இது இவ்ளோ பெரிய விஷயம்லாம் இல்ல, சாதாரண விஷயம்தான். ஆனாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு வினய். என்ன? அது எப்படி இத்தனை நாள் இல்லாம இப்ப வந்து இந்த வீடியோ வைரல் ஆச்சு? என்னமோ இது வேணும்னே உன் கண்ணுல படணும்னு அவளே பண்ண மாதிரி இருக்கு. ஏய், அப்படி இருக்கவே நான் போய் தேங்க்ஸ் சொல்லும் போது ஏன் மூஞ்ச திருப்பிட்டு போனோம்? ஏய், என்ன நீ போய் தேங்க்ஸ் சொன்னியா? ஏ வினய், எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ற? அவளே ஒரு ஃப்ராடு, அவகிட்ட போய் நீ பேசுனியா? ஏய், கூல் 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 கூல். எதுக்கு நீ இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஏதோ நான் நல்லா இருக்கும்னு நினைச்சு இதெல்லாம் பண்ணிருக்கா. சோ தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். மொன்னா கட்டி, அவ பிளானே அதான். இப்படி உன்னை கில்ட் ஆகி பேச வைக்கணும். மறுபடியும் மறுபடியும் அவ பிளான்ல நீ தோத்துக்கிட்டே இருக்க வினய். ச்சே, நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. ஏய், ஏ தீப்.
எல்லாமே சாதாரண விஷயம் தானா? நம்ம தான் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டோமோ? என்ன இவனுக்கு அவ மேல சாஃப்ட் கார்னர் வர ஆரம்பிச்சிருச்சா? வரக்கூடாதே. மா மா வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. இது வினய் சார் வீடு தானே? ஆமா. நாங்க அன்பு இல்லத்துல இருந்து வரோங்க. வினய் சாருக்கும் மித்ரா மேடத்துக்கும் எங்களை நல்லா தெரியும். ஓ, அப்படியா? வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க. ஆ. வாங்க உள்ள போலாம். வாங்க போலாம். வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. சிங்கம், மா சிங்கம், 4 ஜூஸ் எடுத்துட்டு வா. இதோ கொண்டு வரேங்கம்மா. சார் வீட்ல இல்லையா? இருக்கான். இருங்க, நான் கூப்பிடுறேன். வினய், வணக்கம் சார். வணக்கம் சார். நாங்க அன்பு இல்லத்துல இருந்து வரோம். அட ஆமா, எப்படி இருக்கீங்க சார்? சாரி, டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. மா, நம்ம ஈசிஆர் லேண்ட் எழுதி கொடுத்தேன்னு சொன்னலம்மா, அது இவங்களுக்கு தான் எழுதி கொடுத்தேன். ஆமாம்மா, ஆமா. அப்படியா? நான் கூட யாரோ என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சொல்லுங்க சார், இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கீங்க, அதுவும் குழந்தைங்களோட வந்திருக்கீங்க. என்ன விஷயம் சார்? ஏதாவது ஹெல்ப் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார். நீங்க எங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கதே போதும். இந்த வருஷம் நம்ம அன்பு இல்லத்துல ஆண்டு விழா வருது. அதனால நீங்க குடும்பத்தோட அவசியம் வரணும். அதான் இன்வைட் பண்ணலான்னு வந்தோம். பசங்க நாங்க இங்க வரேன்னு சொன்னதும் மித்ரா மேடமை பார்க்க கூடவே வந்துட்டாங்க. இப்ப கூட அவங்கள காணோம்னு தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. என்னது, மித்ராவை பார்க்க வந்தாங்களா? ஏய், ஹாய். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க செல்லக்குட்டிங்களா? அக்கா நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்க நல்லா இருக்கீங்களாக்கா? நானும் சூப்பரா இருக்கேன். இந்த டெஸ்ட்ல நீ எவ்வளவு மார்க் எடுத்த? நான் நிறைய மார்க் எடுப்பேன்க்கா. கூடையிலேயே அள்ளலாம். வாவ், சூப்பர். ஹை ஃபை கொடு. நீயும் கொடு. என்னதான் நீங்க பிஸியா இருந்தாலும் கூட மித்ரா மேடம் அங்க வர்றதுக்கோ பணம் கொடுக்கறதுக்கோ ஒரு நாள் கூட மிஸ் ஆனதே இல்ல. அவ்வளோ அன்பா பழகுவாங்க. நாங்க இங்கதான் வரோம்னு நிறைய பேருக்கு தெரியாது. இல்லைன்னா நான் வரேன் நீ வரேன்னு போட்டி போட்டுக்கிட்டு வந்திருப்பாங்க. அதனால என்ன, ஒரு நாள் எல்லாருமே இங்க கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பாமா.